வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மையில் வெற்றி கண்ட விவசாயி எம் தாமோதரன். இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் பையவூர் கிராம விவசாயி ஆவார். இவர் பாரம்பரிய முறையில் இயற்கை வேளாண்மை செய்வதில் ஆர்வத்தின் காரணமாக காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலோடு பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையில் தலைச்சேரி, வெள்ளாடு மற்றும் கறிக்கோழி வளர்ப்பு மூலம் சுமார் 4000 கோழிகளை வளர்த்து அதன் மூலம் நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடையே கூற கேட்டபோது, என்னுடைய பேர் புரசை தாமோதரன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வையாவூர் என்ற கிராமத்தில் ஒரு கேவிகேனுடைய ஆலோசனையின் பேரில் கால்நடை மேலாண்மை துறையின் மூலமாக கேட்டறிந்து வாய் வழியாகவும் கருத்தறிந்து இங்கே ஒரு பண்ணையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த பண்ணை தொட்டில் அமைப்பு ரீதியில் நாங்கள் அமைத்து கொண்டு இந்த ஆடுகளை வளர்த்து பயனடைகின்ற வகையில் ஆடுகளை பார்த்து அதனுடைய உபாதைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு சுத்தம் செய்து புதிய நீரை அதற்கு மாற்றி அமைத்து அதற்குரிய புல் வகைராக்களை கட்டர் மூலமாக அரைத்து கட்டிலில் போட்டு அதை உண்ணுவதை பார்த்தோம். அதற்கு வேண்டிய உபாதைகள் ஏதாவது இருந்தால் மருத்துவருடைய சில ஆலோசனைகளை கேட்டோம். கேவிகேயினுடைய உறுதுணையின் காரணமாக நாங்கள் இதுவரையிலும் இப்பொழுது மதிய நேரத்தில் அடர் தீவனமும் மாலை நேரத்தில் புல் தீவனமும் கொடுத்து இதை மருந்துகளோடு கலந்து அதை அன்றாட பராமரித்து என்னுடைய கூட இருக்கிற சக தொழிலாளிகளோடு நாங்கள் மிக பிரகாசமாக நடத்தி வருகிறோம். 6 ஏக்கரில் கோ4 என்ற புல்லும் வேலி மசாலா என்ற புல்லும் நாங்கள் பயிரிட்டு அந்த ஆடுகளுக்கு தேவையானதையெல்லாம் நாங்கள் கொடுத்து வருகிறோம். இந்த கொட்டகை கிட்டத்தட்ட 1800 சதுரடி கொண்டது பரண்மேல் அமைப்பாக செய்திருக்கிறோம். அதில் 5 பிரிவுகளாக நாங்கள் கதவுகளை இணைத்து பாக்ஸ் டைப்பில் ஒவ்வொரு வெரைட்டியாக அந்த ஆடு குட்டிகளை ஈன்ற போது தனித்தனியாக பிரித்து அதற்கு பால் ஊட்டி ஆடுகளை நாங்கள் பராமரித்து வருகின்றோம். எங்கள் பண்ணையில் தலைச்சேரியை சேர்ந்த வெள்ளாடுகள், கருப்பு இன ஆடுகள், மற்ற உயர்ந்த வகையான ஆடுகளை எல்லாம் வாங்கி நாங்கள் வளர்த்து கொண்டு அதற்கு உரிய தீவனங்களை எல்லாம் இட்டு அதை நாங்கள் செவனே பராமரித்து வருகிறோம். எங்களோடு இருக்கிற சக தொழிலாளர்களும் ஏற்ற வகையில் அப்பொழுது கண்காணித்து எங்கள் குடும்பமும் எங்களை சார்ந்தவர்களும் எங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குள்ள பணியாகவும் இப்பொழுது நாங்கள் ஏற்று நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் பண்ணையில் கோழி இனத்தையும் நாங்கள் வளர்க்குறோம், கறிக்கோழியை வளர்க்குறோம். அதிலும் எங்களுக்கு இந்த பண்ணையிலே கணிசமான எங்களுக்கு வருவாய் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 4000 கோழியை வளர்க்கிறோம். அதில் கிடைக்கிற ஊதியம் கிலோவுக்கு 4 ரூபாய் 4.5 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். எத்தனை கிலோ நாங்கள் வளர்த்து கொடுக்குறோமோ அத்தனை கிலோவும் கொடுத்து எங்களுக்கு இந்த பண்ணையோடு அதையும் சேர்த்து செய்கின்ற போது எங்களுக்கு நல்ல வருமானமும் எதுவும் கிடைத்து நாங்கள் ஒரு சரியான குடும்ப தரத்தை உயர்த்துவதற்கு இது ஒரு ஏதுவாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது இருந்தால் மருத்துவருடைய சில ஆலோசனைகளை கேட்டோம். கேவிகேயினுடைய உறுதுணையின் காரணமாக நாங்கள் இதுவரையிலும் இப்பொழுது மதிய நேரத்தில் அடர் தீவனமும்
மாலை நேரத்தில் புல் தீவனமும் கொடுத்து இதை மருந்துகளோடு கலந்து அதை அன்றாட பராமரித்து என்னுடைய கூட இருக்கிற சக தொழிலாளிகளோடு நாங்கள் மிக பிரகாசமாக நடத்தி வருகிறோம். 6 ஏக்கரில் கோ4 என்ற புல்லும் வேலி மசாலா என்ற புல்லும் நாங்கள் பயிரிட்டு அந்த ஆடுகளுக்கு தேவையானதையெல்லாம் நாங்கள் கொடுத்து வருகிறோம். இந்த கொட்டகை கிட்டத்தட்ட 1800 சதுரடி கொண்டது பரண்மேல் அமைப்பாக செய்திருக்கிறோம். அதில் 5 பிரிவுகளாக நாங்கள் கதவுகளை இணைத்து பாக்ஸ் டைப்பில் ஒவ்வொரு வெரைட்டியாக அந்த ஆடு குட்டிகளை ஈன்று வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மையில் வெற்றி கண்ட விவசாயி எம் தாமோதரன். இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் பையவூர் கிராம விவசாயி ஆவார். இவர் பாரம்பரிய முறையில் இயற்கை வேளாண்மை செய்வதில் ஆர்வத்தின் காரணமாக காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலோடு பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையில் தலைச்சேரி, வெள்ளாடு மற்றும் கறிக்கோழி வளர்ப்பு மூலம் சுமார் 4000 கோழிகளை வளர்த்து அதன் மூலம் நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடையே கூற கேட்டபோது, வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே. என்னுடைய பேர் புரசை தாமோதரன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வையாவூர் என்ற கிராமத்தில் ஒரு கேவிகேனுடைய ஆலோசனையின் பேரையில் கால்நடை மேலாண்மை துறையின் மூலமாக கேட்டறிந்து வாய் வழியாகவும் கருத்தறிந்து இங்கே ஒரு பண்ணையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த பண்ணை தொட்டில் அமைப்பு ரீதியில் நாங்கள் அமைத்து கொண்டு இந்த ஆடுகளை வளர்த்து பயனடைகின்ற வகையில் ஆடுகளை பார்த்து அதனுடைய உபாதைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு சுத்தம் செய்து புதிய நீரை அதற்கு மாற்றி அமைத்து அதற்குரிய புல் வகைராக்களை கட்டர் மூலமாக அரைத்து கட்டிலில் போட்டு அதை உண்ணுவதை பார்த்தோம். அதற்கு வேண்டிய உபாதைகள்